பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வாராந்திர பயான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சமகால நிகழ்வுகளும் சன்மார்க்க வழிகாட்டல்களும். சமகாலத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பதட்டமான பீதியான இந்த நிகழ்வுகளுக்கு மார்க்கம் எப்படியான வழிகாட்டல்களை நமக்கு வழங்குகின்றது என்பதைத்தான் நாம் அறிய இருக்கின்றோம். முதலிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது, அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களில் யார் நல்லமல்களை செய்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அடியார்கள் பல்வேறு விதமான சோதனைகளை சந்திப்பார்கள். அந்த சோதனைகளின் போது ஒரு அடியான் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த சோதனைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்க்க வேண்டும். இது முதலாவது அம்சம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருளாதார இழப்பின் மூலமாகவும் உயிரிழப்புகளின் மூலமாகவும் விளைச்சல் நிலங்கள் பாழடைவதின் மூலமாக அல்லது அந்த இழப்புகளின் மூலமாக நாம் உங்களை சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். இந்த சோதனைகளில் யார் பொறுமையை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவன் பக்கமே நாங்கள் மீள இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 156வது வசனம். அப்ப எந்தெந்த வகையிலே மனித சமூகம் சோதனைகளை எதிர்கொள்ளும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கின்றார். மினல் ஹவுஃப், பயத்தின் மூலமாக மனித சமூகம் சோதனைகளை எதிர்கொள்ளும். பசியின் மூலமாக மனித சமூகம் சோதனைகளை எதிர்கொள்ளும். பொருளாதார இழப்பின் மூலமாக மனித சமூகம் சோதனைகளை எதிர்கொள்ளும். விளைச்சல் நிலங்களில் பாதிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மனித சமூகம் சோதனைகளை எதிர்கொள்ளும். இதிலெல்லாம் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுடைய கூலி கணக்கின்றி அல்லாஹ் தஆலா கூலி வழங்குகின்றான் என்று 39வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபா, ஏதாவது ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் கட்டளையிட்டதை அவன் கூறட்டும். சோதனை ஏற்பட்டா என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முதல்ல அந்த வசனம் தானே சொல்லிக்கணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்மள நிறைய மக்கள் மௌத்தா போனாதான் இதை சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு விபத்து நடந்து விட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒருவருக்கு வேலை பறிபோய் விட்டது, வேலை இழப்பு ஏற்பட்டு விட்டது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வளைகுடா போர்ல நாம் அறிந்த ஒரு தகவல், அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிகவும் அறிந்தவன். ஒரு கம்பெனியில் என்ன செஞ்சாங்களாம், 85 எம்ப்ளாயிஸ், 85 பணியாட்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, நீங்க நீண்ட நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு எங்காவது சென்று விடுங்கள். ஆனா போனவங்களுக்கு என்ன இல்லை, உறுதி இல்லை.
நாம திரும்ப அழைக்கப்படுவோமா அழைக்கப்பட மாட்டோமா? கொரோனாவுடைய காலகட்டத்திலும் அப்படித்தான் நிறைய மக்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டது இல்லையா? நம்முடைய ஊர்ல டீ கடையில் உட்கார்ந்து பேசுற மாதிரி நிறைய மக்கள் உட்கார்ந்து பேசுவாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த அரபு நாடுகள் எல்லாம் கோழைகள், அவர்கள் அமெரிக்காவுடைய அடிமைகள், இவர்களுக்கெல்லாம் போர் புரிய தெரியாது, இஸ்லாம் எப்படியான வீரமான ஒரு மார்க்கம், அப்படியெல்லாம் நிறைய மக்கள் பேசுவாங்க. ஆனால் நம்முடைய பில்டிங்க்கு மேல் அந்த மிசைல் அது பறக்கும்போது அதனுடைய அதிர்வுகளை உணரும் போதுதான் போர்னா என்னங்கிறது நமக்கு விளங்குது. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் விழுந்து அதனுடைய சப்தம், அதனுடைய தீப்பிழம்பு, அந்த காட்சிகளை கண்கூடாக பார்க்கும் போதுதான் போர்னா என்னங்கிறது நமக்கு விளங்குது. வாயால் வடை சுடுவது ரொம்ப எளிதானது, ஆனால் களத்திலே நிற்பது என்பது மிகவும் கடினமானது. எங்கோ நடந்த ஏதோ 2 நாடுகளுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த யுத்த களம், அந்த போர்க்களம் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதித்திருக்கிறது. இன்றைக்கும் செய்தியில பார்க்கிறோம், கேஸ் தட்டுப்பாட்டின் காரணமாக 2 கிலோமீட்டருக்கு வரிசையாக அந்த கேஸின் மூலமாக ஓடக்கூடிய ஆட்டோக்கள் இருக்குதா இல்லையா, அவர்கள் காத்து கொண்டு நிற்கிறார்கள். 10 லிட்டர் சிலிண்டர் இப்ப இந்தியாவில் 5 லிட்டர் சிலிண்டராக, சின்ன சிலிண்டராக போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய உணவகங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளை களத்திலே சந்திப்பதை நீங்கள் ஆசைப்படாதீர்கள் அப்படிங்கிறாங்க. பின்னால் அந்த செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். இதா அஸாபத்துஹும் முஸீபா, என்ன சொல்லணும்? சோதனைகள் ஏற்படும் போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கூட இன்னொரு துஆவை கற்றுக்கொள்ளுங்கள். ஜனாசாவுடைய பாடத்தில் இந்த துஆவை நாம் கற்றிருக்கிறோம், மனனம் செய்திருக்கிறோம். அறியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. ரசூலுல்லாஹ் சோதனையான கட்டங்கள்ல கற்றுத்தந்த இன்னொரு துஆ சொல்லுங்க. அல்லாஹும்ம அஜிர்னி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. அல்லாஹும்ம அஜிர்னி, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்லா அஹ்லஃப அல்லாஹு லஹு கைரம் மின்ஹா. இந்த துஆவை ஒருவர் உளப்பூர்வமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓதும்போது சிறந்த ஒரு பகரத்தை அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை. ஃபலம்மா மாத அபூ சலமா, அபூ சலமா அவர்கள் மரணித்த போது உம்மு சலமா அவங்க சொல்றாங்க, ஐயுல் முஸ்லிமீன கைரும் மின் அபீ சலமா. அபூ சலமாவை விட முஸ்லிம்களில் யார் சிறந்தவராக இருக்க முடியும்? அவ்வலு பைத்தின் ஹாஜர இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முதலாக ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள். சும்ம இன்னி குல்துஹா, பிறகு நான் சொன்னேன், ஃபஅக்லஃப அல்லாஹு லி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ சலமாவை, ஒரு கணவனை இழந்த ஒரு மனைவியின் பரிதவிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு கணவனை இழந்த மனைவி எப்படியெல்லாம் யோசிப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நம்முடைய பிள்ளைக்கு ஒரு தகப்பன் இல்லையே, ஒரு ஆதரவு இல்லையே, நம்முடைய பிள்ளைகளுக்கு யார் பொறுப்பு? இப்படி பல எண்ண ஓட்டங்கள் ஒரு தாய்க்கு இருந்து கொண்டே இருக்கும், ஒரு பெண்மணிக்கு இருக்கும், கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு. அந்த மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, ஃபஅக்லஃப அல்லாஹு லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரார்த்தனையை நான் ஓதினேன், எனது கணவருக்கு பகரமாக அல்லாஹுடைய தூதரையே அல்லாஹு தஆலா எனக்கு கணவனாக தந்தான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஹாத்திப் இப்னு அபீ பல்தா, யாரு? ஹாத்திப் இப்னு அபீ பல்தா. யாராவது பிள்ளைகளுக்கு
நல்ல நவீன யுகத்தில் நல்ல லேட்டஸ்டான ஒரு பேர் வைக்கணும் யாராவது விரும்பிங்கன்னா ஹாத்திப் அப்படின்னு பேர் வைங்க. ரொம்ப ரேராக தான் நம்முடைய சமூகத்தில் இந்த பேர்கள் எல்லாம் வைக்கப்படும். ஹாத்திப் இப்னு அபீ பல்தா அவங்க சொல்றாங்க, அவர்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னை மணப்பெண் பேசி அனுப்புறாங்க, பெண் கேட்டு என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அப்போது நான் சொன்னேன், எனக்கு ஒரு பெண் மகள் இருக்கின்றாள், நானோ கொஞ்சம் ரோஷமுடையவளாக இருக்கின்றேன், கொஞ்சம் அதிகமாக ரோஷப்படக்கூடியவளாக இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மகளுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். என்னுடைய மகளுக்காக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மேலும் என்னுடைய அந்த ரோஷத்தை நீக்குவதற்காகவும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எந்த ஒரு சோதனை நமக்கு ஏற்பட்டாலும், அது பொருளாதார இழப்பாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நெருக்கடியாக இருக்கலாம், எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இந்த துஆவை நீங்கள் உளப்பூர்வமாக ஓதுங்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் இழந்ததற்கு பகரமாக சிறந்த ஒரு பகரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அடுத்து இரண்டாவது, ஒரு அடியான் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திக்கும் போது மன உறுதியோடு தைரியத்தோடு அல்லாஹ்வின் மீது உள்ள முழுமையான நம்பிக்கையோடு தவக்கல் வைத்து அதை எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீரென்று இந்த போர் தொடர்கின்றது என்று வைத்துக் கொள்வோம், இந்த போர் தொடருது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வளைகுடா நாடுகளிலே அதிகமாக வேலை பார்க்கக்கூடியவர்கள் யார்? யாரு? இந்தியா, இலங்கையில் உள்ள மக்கள். சில முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த வளைகுடா போர்களில் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள்லாம் அடிச்சுட்டு சாகட்டும், முஸ்லீம்களுடைய நாடுகள் எல்லாம் அழியட்டும், பாதிக்கப்படுவது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள், கிறிஸ்தவர்களும் பாதிக்கப்படுவார்கள், ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படும். புரியுதா இல்லையா? அதனால ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுக்கும் போது அவன் உறுதியோடு தைரியத்தோடு அல்லாஹ்வின் மீது உள்ள முழுமையான நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான் 64வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். இது ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் அது அல்லாஹுடைய அனுமதியினால் தான் இந்த உலகத்தில் நடக்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டம். அமெரிக்கா அந்த போரை தூண்ட வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டம். அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நிகழாது. எது நிகழ்ந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் தான். அல்லாஹ் தீமையானதை நாடுவானா? நாடுவானா? நாடமாட்டான். அல்லாஹ் தீமையானதை நாடுவானா? நாடமாட்டான். அல்லாஹ் தீமையானதை நாடுவானா? நாடமாட்டான். அப்படிங்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க. அல்லாஹ் தீமையானதை நாடமாட்டான், கை வைத்துங்க. அல்லாஹ் தீமையாதனை நாடுவான், கை வைத்துங்க. நாம ஏன் சுப்ஹானல்லாஹ் உலமாக்கள் ஏன் அகீதா படிக்கணும், அகீதா படிக்கணும், அகீதா படிக்கணும் ஏன் திரும்ப திரும்ப சொல்றாங்க தெரியுமா? இதான் அகீதாவுல மிக முக்கியமான அம்சம் என்ன? நன்மையும் தீமையும் யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில். ஒரு கேள்வி கேட்ட உடனேயே கொஞ்சம் தடுமாற்றம் வந்துருதா இல்லையா? அல்லாஹ் தீமையை நாடுவானா? யாருடைய நாட்டத்தின் அடிப்படையில் நடக்குது நன்மையும் தீமையும்? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில். கலா கதிர் ஈமானுடைய 6 அம்சங்களில் மிக முக்கியமான ஒரு அம்சம். சரி, அல்லாஹ் தீமையை நாடுவானா? அல்லாஹ்வுக்கு எத்தனை விதமான நாட்டம் உண்டு? 2 வகையான நாட்டம் உண்டு. அல் இராதத்துல் கௌனியா வல் இராதத்து ஷரஇய்யா. உலக ரீதியான நாட்டங்கள், மார்க்க ரீதியான நாட்டங்கள்.
இந்த இரண்டு நாட்டங்களும் அல்லாஹ் நாடிதான் இந்த உலகத்திலே நடைபெறுகிறது. அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டங்கள் அல்லாஹ் நாடிதான் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது என்றாலும் அது அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய நாட்டங்கள் அல்ல. சரியா? இப்போ தலைப்பிலிருந்து நேரம் அகீதாவுக்கு போயாச்சு. ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல் இராதத்துல் கௌனியா, உலக ரீதியான நாட்டங்கள் அல்லாஹ் நாடிதான் இந்த உலகத்தில் நடைபெறுகிறது, ஆனாலும் அல்லாஹுடைய விருப்பத்திற்குரிய நாட்டமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அல் இராதத்து ஷர்இய்யா, மார்க்க ரீதியான நாட்டங்கள் அல்லாஹ் விரும்புகிறான், ஆனால் இந்த உலகத்தில் நிகழாமலும் போகலாம். வல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். எல்லாரும் மன்னிப்பு தேடுறாங்களா? இல்ல. அல்லாஹ் விரும்புகின்றான், நிகழாமலும் போகலாம். இல்லையா? இது விரிவாக பேசப்பட வேண்டிய ஒன்று. அப்போ குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை நமக்கு நாடி இருக்கிறானோ, எதை நமக்கு விதித்திருக்கிறானோ அதை தவிர எங்களுக்கு வேறு ஒன்றும் நிகழாது என்ற உறுதியான நம்பிக்கை வேண்டும். ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். எல்லாருக்கும் இந்த வளைகுடா போர்ல ஒன்றை படம் பிடித்து அல்லாஹ் காட்டிட்டான். யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்திலும் டெக்னாலஜியிலும் உயர்ந்தவராக இருந்தாலும் சில நேரங்களில் ஆணைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்களே, அதுபோன்று யாரும் யாருக்கும் பாதுகாவலன் அல்ல, அல்லாஹுதான் எல்லோருக்கும் பாதுகாவலன் என்பதை அல்லாஹ் இந்த போரிலே உணர்த்தி விட்டான். குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தினுடைய 51வது வசனத்திலே சொல்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அல் முஃமினுல் கவி, பலமான முஃமின், கைருன், அவன் சிறந்தவன், வ அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவன், மினல் முஃமினில் தஈஃப், பலஹீனமான முஃமினை விட. வஃபி குல்லின் கைர், எல்லாவற்றிலும் நன்மை இருக்கிறது. இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு எது நன்மை தருமோ அதிலே நீ ஆர்வம் கொள். எது உனக்கு நன்மை தருமோ அதிலே நீ ஆர்வம் கொள். ஆனா நம்முடைய மக்கள் எது நமக்கு நன்மை தருமோ அதிலிருந்து தூரமாகுவோம். எதுல 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லையோ அதுல அதிகம் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள். வஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள், நீங்கள் இயலாமல் ஆகிவிடாதீர்கள். வைன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா, ஏதாவது ஒன்று உனக்கு ஏற்பட்டு விட்டால், ஏதாவது ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால், நான் இப்படி இப்படி செய்திருந்தால் இப்படி இப்படி ஆகியிருக்காதே என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். குல் கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல, அல்லாஹ் எதை விதித்தானோ அது நடந்து விட்டது. லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், இப்படி இப்படி செய்திருந்தால் இப்படி இப்படி நடந்திருக்கும் என்று பேசுவது ஷைத்தானின் வாசலை திறந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி இப்னு மாஜாவிலே 79வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். மூன்றாவது, சமகால நிகழ்வுகளில் மார்க்கம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழிகாட்டல், நெருக்கடியான காலங்களில் ஒரு அடியானை பலப்படுத்துவது வணக்க வழிபாடுகள், குறிப்பாக தொழுகையும் பொறுமையும். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், இது யாருக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும் என்று சொன்னால், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், உள்ளச்சமுடையவர்களை தவிர எல்லோருக்கும் இது சிரமமானதாக இருக்கும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் கவலையையோ நெருக்கடியையோ ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால்,
அவர்கள் உடனடியாக தொழுகையிலே ஈடுபடுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பத்ர் போர்க்களம் வெறும் 313 சஹாபாக்கள், 300 சில்லற சஹாபாக்கள். எதிரிகள் ஆயிரக்கணக்கான எதிரிகள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் இடத்துல போர் தளவாடங்கள் எதுவுமே இல்லை, பெரிய தயாரிப்புகள் எல்லாம் இல்லை. ஆனால் எதிரிகளிடத்தில் பல தயாரிப்புகளோடு யானை படைகள், குதிரை படைகள், ஒட்டகப்படைகள் எல்லா படையோடு என்ன செய்யறாங்க, வாராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு களத்திற்கு அந்த போர் நடைபெறுவதற்கு ஒரு நாள் இரவு அல்லாஹ்விடத்தில் உருகி உருகி பிரார்த்தனை செய்கின்றார்கள். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை உலகத்திலே வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அவர்களுடைய தோளிலே இருக்கக்கூடிய துண்டு கீழே விழுந்து விடுகிறது. அது கூட தெரியாமல் அல்லாஹ்விடத்திலே மனமுருகி பிரார்த்தனை செய்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாகவே கேட்டுவிட்டீர்கள். பிரார்த்தனையின் பிரதிபலன் அல்லாஹு தஆலா பத்ர் களத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேட வேண்டும். சமகால நிகழ்வுகளின் காரணமாக ஒரு விதமான அழுத்தத்திற்கு மனிதன் உள்ளாகின்றான். சிலருக்கு ஹோம்ல வீட்டில் உட்கார்ந்தே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சிலருக்கு வேலை நிச்சயமில்லை. இப்படி பல நெருக்கடிகள். அப்ப இந்த சிக்கல்கள் தீர்ப்பதற்கு இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு நெருங்கிய ஒரு அழகான வழிமுறையில் ஒன்றுதான் இது. இந்த போர்ல மட்டும் இல்ல, நமக்கு எந்த ஒரு சிக்கல் ஏற்பட்டாலும், எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நமக்கு மிகப்பெரிய நிவாரணமாக இருப்பது ரப்போடு நம்முடைய தொடர்பை அதிகப்படுத்துவது. தொழுகையில் நாம் என்ன செய்யணும், ஈடுபடணும். பாருங்க, இந்த தொழுகையில் ஈடுபடும் போது அது நமக்கு கவலைகளை அகற்றுகின்றது, மனதிற்கு நிம்மதியை தருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை நினைவுகூறுவதன் மூலம் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி அடைகிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை நினைவுகூறுவதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் நிம்மதி அடைகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப மனிதன் நவீன உலகத்தில் அவன் காணக்கூடிய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், மன அழுத்தத்தை போக்குவதற்கு நிறைய வழிகளை தேடுகிறார்கள். மனநல மருத்துவர்களை சந்தித்து ஆலோசனைகளை பெறுகிறார்கள், கேளிக்கைகளிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் இதில் தான் உங்களுக்கு மன அமைதிக்கான தீர்வு இருக்கிறது என்று சொல்கின்றது. அதுல நம்முடைய கவனங்கள் செல்வதில்லை. அப்ப மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நாம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள், வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளுக்கு இறைவனோடு உள்ள தொடர்பை நாம் அதிகப்படுத்த வேண்டும். நான்காவது அம்சம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் நாம் எந்த நாட்டிலே வசிக்கின்றோமோ அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுக்காக, அந்த நாட்டினுடைய இராணுவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, லா தத்தமன்னவு லிகா அல் அதுவி, எதிரிகளை களத்திலே சந்திப்பதை நீங்கள் ஆசைப்படாதீர்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் சந்தித்தால் வஸ்அலுல்லாஹல் ஆஃபியஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் என்ன செய்யுங்கள், ஆஃபியத்தை கேளுங்கள், ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஃபஇதா லகீதுமூஹும், அவர்களை நீங்கள் சந்தித்தால் ஃபஸ்பிரு, பொறுமையாக இருங்கள். இந்த இடத்துல பொறுமை என்பது நிலைகுலையாமல், உறுதியாக, பின்வாங்காமல், போரிலே புறமுதுகு காட்டி ஓடாமல் பொறுமையாக இருங்கள்.
வஅலமு அன்னல் ஜன்னத தஹ்த திலாலுஸ் சுயூஃப், அறிந்து கொள்ளுங்கள் வாளின் நிழலில் தான் சொர்க்கம் இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? போர்க்களத்திலே சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தது என்றால் உறுதியாக இருங்கள், நிலை குலையாமல் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப சமகால நிகழ்வுகளோடு இந்த செய்தியை நாம் தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இஸ்லாத்தை பொறுத்தமட்ல இஸ்லாம் எப்போதும் வன்முறையின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல, வன்முறையை விரும்பக்கூடிய மார்க்கமும் அல்ல. ஏன்னா இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று நிறைய பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹுடைய தூதருடைய அந்த போரெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளாகத்தானே இருக்குமே தவிர வேண்டுமென்று எதிரிகளை சென்று தாக்கக்கூடிய அந்த நிலை மிகவும் குறைவான இடங்களில் தான் இருக்கும். அப்ப அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம் இஸ்லாம், வன்முறையை தூண்டக்கூடிய மார்க்கம் இல்ல. தேவையில்லாத மோதல்களை உருவாக்கக்கூடிய அல்லது எதிரிகளை சந்திக்கவோ ஆசைப்படவோ கூடாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, வலியுறுத்துகிறார்கள். அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை கோர வேண்டும். ஒருவேளை களத்திலே எதிரியை சந்தித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை கேட்க வேண்டும். போரினால் ஏற்படுகின்ற குழப்பங்கள், நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பு கேட்பது ஒரு முஃமினுடைய பண்பு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. விரும்பியோ விரும்பாமலோ ஒரு மனிதன் இது போன்ற சோதனைகளை சந்திக்கும் போது, மோதல்கள் அவன் மீது திணிக்கப்படும் போது பின்வாங்காமல் பொறுமையோடு மன உறுதியோடு அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மறுமை வெற்றிக்காக, நீதிக்காக போராட வேண்டும். சோதனைகளை எதிர்கொள்ளும் போது ஏற்படுகின்ற தியாகங்களுக்குரிய கூலி அல் ஜன்னத்து தஹ்த திலாலுஸ் சுயூஃப், வாள்களின் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது. அப்போ தியாகத்தின் மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்ற அந்த எண்ணம் எதிரிகளை சந்திக்கும் போது ஏற்பட வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஹதீஸ் நமக்கு நினைவூட்டக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். சொல்லுங்க, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லி பழகுங்கள். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். قالها إبراهيم عليه الصلاة والسلام حين ألقي في النار. தீக்குண்டத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி வீசி எறியப்படும் போது இந்த வார்த்தையை சொன்னார்கள். وقالها محمد صلى الله عليه وسلم حين قالوا إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், உங்களுக்கு எதிராக மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்று சொல்லும்போது, ஃபக்ஷௌஹும், அவர்களுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லும்போது, ஃபஸாதஹும் ஈமானா, சஹாபாக்களுக்கு ஈமானை அது அதிகரித்தது. எப்படி? இப்பதான் ஒரு போர் முடிந்து அப்படியே வாராங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் குளிப்பதற்கு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொல்றாங்க, நீங்களெல்லாம் ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்கள், நாங்கள் இன்னும் ஆயுதத்தை கீழே வைக்கல, அடுத்த போருக்கு தயாராகுங்க. ஃபஸாதஹும் ஈமானா, அவர்களுக்கு ஈமானை அது அதிகரித்தது. வகாலு ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவன்தான் சிறந்த பாதுகாவலன், சிறந்த பொறுப்பாளி. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம அல்லாஹுவின் மீது முழுமையான தவக்குல், நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்து ஐந்தாவது ஹுஸ்னுல் ظن பில்லாஹ். இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும் போது அல்லாஹ்வின் மீது ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டு விடக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் மனிதன் சோதனையின் உச்சகட்டத்தை சந்திக்கும் போது குஃபுரான வார்த்தைகளை பேசிவிடுவான்.
அல்லாஹ் இப்படி என்னை சோதிக்க வேண்டுமா? குஃப்ரான வார்த்தைகளை பேசிவிடுவான். பாருங்க, அப்ப ஹுஸ்னு பன்னு பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது அவனுடைய ஆன்மீக பலம் அதிகரிக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன இன்த தன்னி அப்தி பி வ அன மஅஹு. நேர்மறை சிந்தனை ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். சோதனையான கட்டங்கள்ல தான் நேர்மறையாக சிந்திக்க வேணும், எதிர்மறையாக சிந்திக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? எதிர்மறையாக சிந்திப்பது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். எதிர்மறையாக சிந்திப்பது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நிகழக்கூடிய குழப்பங்களை கண்டு ஒரு முஃமின் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு நன்மையைத்தான் செய்வான் என்று அவன் அதுல உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும். துன்பங்களை எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலையை அவன் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹுவை குறித்து நல்லெண்ணம் வைப்பதன் மூலமாக அவனுடைய கவலைகளும் மன அழுத்தத்திற்கும் அவன் அதிகமாக ஆளாக மாட்டான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து ஆறாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வதந்திகளை, தவறான செய்திகளை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். மக்களுடைய மன உறுதியை நிலைகுலைய செய்யும் தவறான செய்திகளை என்ன செய்யக்கூடாது? பரப்பக்கூடாது. ஆனா சுப்ஹானல்லாஹ், இந்த போர்ல எல்லாரும் ட்ரம்பினுடைய பத்திரிகையாளர்களாகவே மாறிட்டாங்க. அப்படி அமெரிக்கால இருந்து செய்தி எழுதுற மாதிரி தான் முகநூர்ல. ஆனா சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், தமிழ் சேனல்கள், தமிழ் யூடியூபர்கள் தயவு செய்து பார்க்கறாதீங்க. உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு மனோநிலை வேணுமா, மன நிம்மதியான மனோநிலை வேணுமா, தமிழ் சேனல்ல வரக்கூடிய, தமிழ் சேனல் மட்டும் இல்ல, ஏன்னா சேனல்கள்ல வரக்கூடிய அதிகமான செய்திகள் பொய், அதிகமான செய்திகள் பொய். அதனால வதந்திகள் அதை பரப்பக்கூடாது. சில மக்கள் எவ்வளவு ஆனந்தம் அடைகிறாங்க தெரியுமா? கத்தருக்கு அடிச்சிட்டாங்க, வேணும் அவனுக்கு. ஏன்னா குவைத்துக்கு அடிச்சிட்டாங்க, வேணும் அவனுக்கு. உன் சொந்தக்காரங்கள்லாம் அங்கதான்ப்பா இருக்கிறாங்க. சவுதிக்கு அடிச்சிட்டான்னா டபுள் சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் பயங்கரமான சந்தோஷம். அல்லாஹுடைய இறை இல்லம் கஅபத்துல்லாஹ் அங்கதான்ப்பா இருக்குது. எவ்வளவு மோசமான மனோநிலையில் மக்கள் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால இந்த போர், இந்த பதட்டமான ஒரு இந்த சூழல்ல, இந்த காலத்துல சேனல்ல பொதுவாகவே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? போர்னாலே அல் ஹர்பு, போர் என்பது பொய். போர்னாலே பொய் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்ல அதிகமாக பொய் சொல்லுவாங்க. நல்லாவே நம்ம பார்த்தோம், அப்படிதானா இல்லையா? ஏன்னா ரெண்டு தரப்பும் மாறி மாறி பொய், பொய்க்கு மேல பொய். ஏன்னா நாங்கள் பிடித்து விட்டோம், கவிழ்த்து விட்டோம், அங்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டோம், அப்படி இப்படி அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்குது. பொய், நிறைய பொய்கள். அப்போ நிறைய. ஆனா இதுல என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, எல்லாரும் ஈரான்ல உட்கார்ந்து செய்தி எழுதுற மாதிரி, ஈரான்ல உட்கார்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? முகநூல்ல எழுதுனாங்க. அமெரிக்கால உட்கார்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி, இஸ்ரேல்ல உட்கார்ந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி என்ன செஞ்சாங்க? செய்திகளை. அதாவது இவங்க எல்லாம் எங்க இருந்து இந்த செய்திகளை எடுக்கிறாங்க? கரெக்டா தானே இருக்குது, ஓரளவு இவர்களுடைய எழுத்துக்கள் சரியா இருக்குதுன்னு பார்த்தா, நிறைய நம்முடைய சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் ஆங்கில பத்திரிகைகள், அதுபோன்று ஆங்கில செய்தி ஊடகங்கள், முகநூல் பக்கங்கள், அவர்கள் எழுதுவதை அப்படியே தமிழாக்கம் செய்து கொடுக்கிறாங்க. இன்னைக்கு சில யூடியூபர் எழுதுறது அல்லது அவங்களுடைய இணையதளங்களை வாசிக்கும் போது பெரிய ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான் எழுதுவாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகை துறையில் கைதேர்ந்த இவரெல்லாம் இப்படி எழுதுறாரு, பயங்கரமா எழுதுறாரு அப்படின்னா அங்கிருந்து காப்பி அடிச்சு இங்க எழுதுனது. அதான் மேட்டர். இப்போ வதந்திகளை பரப்பக்கூடாது. அல்லாஹு தஆலா சொல்றான், வ இதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி, பாதுகாப்பான செய்தியாக இருந்தாலும் சரி, பீதியான செய்தியாக இருந்தாலும் சரி, பரப்பக்கூடாது. உடனே என்ன செய்யக்கூடாது? பரப்பக்கூடாது.
பரப்புறதுனால பீதியான செய்தி. ஏன்னா சுப்ஹானல்லாஹ், ஜுபைல் அங்க விழுந்தது இங்க விழுந்தது பத்திரிகையில வருது, வருதுதானே, படிச்சுட்டு அப்படியே கடந்து போக வேண்டியதானே. அதை என்ன செய்யறது, அப்படி ஷேர் பண்றது, எல்லாருக்கும் ஷேர் பண்றது. இப்படி ஷேர் பண்றதுனால என்ன ஆகும்னா, ஊர்ல இருக்கக்கூடியவங்க ஐயோ என் பையனுக்கு என்னாச்சோ, என் சொந்தக்காரங்களுக்கு என்னாச்சோ பதறி அவர்களும் அங்கு கவலைக்குள்ளாகின்றார்கள், பீதி அடைகின்றார்கள். சில பேர்லாம் போன் போட்டு சொல்லிட்டாங்க, மகனே நீ சம்பாதிச்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு வந்துருங்கப்பா அப்படின்னு. அதனால இப்படி பீதிக்குள்ளாக்க கூடாது சமூகத்தை. பாருங்க, பதட்டமான நிலையிலே தொடர்ந்து சமூகத்தை வைத்திருப்பது அது ஒரு சங்கித்தனம், அது ஒரு வகையான சங்கித்தனம். ஒரு எப்பவுமே பதட்டமான நிலையில் சமூகத்தை வைத்திருப்பது, பீதியான நிலையில் சமூகத்தை வைத்திருப்பது. பீதியான நிலையில வைக்கும் போது கவலைகள் அதிகரிக்கும். கவலைகள் அதிகரிப்பது யாருக்கு மகிழ்ச்சியானது? ஷைத்தானுக்கு மகிழ்ச்சியானது. அதனால பாதுகாப்பான செய்தியாக இருந்தாலும் சரி உடனே பரப்பக்கூடாது, அது எதிரிகளுக்கு சாதகமாகிவிடும். அல்லாஹ் சொல்றான், வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி, உடனே அதை என்ன செய்றாங்க, பரப்புறாங்க. வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வ இலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பித்தூன மின்ஹு, அவர்கள் அதை அல்லாஹ்வுடைய தூதரிடமோ அல்லது அவர்களில் நின்றுமுள்ள அதிகாரிகளிடமோ அவர்கள் தெரிவித்தால் அவர்கள் ஊகித்து அறியக்கூடியவர்கள் அதனை நன்கு விசாரித்து தக்க ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப அதனால இது போன்ற காலகட்டங்களில் தயவு செஞ்சு இந்த யூடியூபர்கள் அவங்களுடைய சேனலை அவர்கள் சப்ஸ்கிரைபரை கூட்டணும், வியூஸை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறது, பரபரப்பான செய்திகளை, தவறான தகவல்களை கொடுப்பது. தயவு செய்து செய்யாதீங்க அந்த மாதிரி. அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நிறைய மக்கள் உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை எழுதுறாங்க. சமீபத்தில் ஜித்தாவில் ஒரு இசை கச்சேரி அது நடைபெற வேண்டியது, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய அருளால் அது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்போ ஒரு முஃமினுடைய நிலைப்பாடு என்ன இருக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா ஒரு பெரிய முசீபத்தை ஏதோ உலமாக்களுடைய அழுத்தத்தின் காரணமாகவோ கால சூழ்நிலையின் காரணமாகவோ அது ரத்து செய்யப்பட்டு விட்டது. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மோசமான ஒரு நிகழ்வை அல்லாஹ் நிறுத்தி விட்டான், அல்ஹம்துலில்லாஹ்னு இருக்கணும். ஆனா எப்படி எழுதுறாங்க தெரியுமா? எவ்வளவு வஞ்சகம், எவ்வளவு குரோதம், ஹெக்குது இருந்தா இந்த மாதிரி எழுதுவாங்க. என்ன எழுதுறாங்க? ஜித்தாவிலே உள்ளவர்கள் எல்லாம், சவுதி அரேபியாவிலே உள்ளவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி ரத்தாகிவிட்டது என்று மிகவும் கவலை அடைந்தார்கள். யாராவது கவலை அடைஞ்சாங்களா? அப்ப எவ்வளவு ஹெக்குது, எவ்வளவு ஒரு குரோதத்தின் உச்சகட்டத்தில் இதை மாதிரி எழுதுறாங்க பாருங்க. இன்னும் சில பேர் அந்த ரத்தான நியூஸே தெரியாம இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, நடைபெறுகிறது அப்படின்னு. முதல்ல இது போன்ற தகவல்களை பரப்புவதே அசிங்கம். அது ஒரு அசிங்கமான புகைப்படம், ஆபாசமான புகைப்படம். அதை பரப்புவதே அசிங்கம், அது மோசமான ஒரு செயல். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஏதாவது ஒரு செயல் மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம் நடக்குதுன்னு வைங்க, கவலையோடு எந்த அளவுக்கு அதை மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைப்போம். அப்படித்தானே இல்லையா? அப்ப ஒரு நாட்டிலே, அதுவும் ஹரமைன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு அசிங்கமான ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால் அதற்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். யா அல்லாஹ், இந்த ஆட்சியாளர்களுக்கு நீ நேர்வழியை கொடு, இவர்களை முழுக்க முழுக்க மார்க்கத்திற்கு சேவையாற்றக்கூடியவர்களாக நீ ஆக்கு என்றுதான் ஒரு முஃமின் பிரார்த்தனை செய்ய வேண்டுமே தவிர அந்த அசிங்கத்தை என்ன செய்யக்கூடாது, அந்த ஆபாசப்படத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து 7வது விஷயம் என்னன்னா, சோதனையான காலங்களில் பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக நாம் என்ன செய்ய வேண்டும், மீள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யுஸப்பித் அக்தாமக்கும், உங்களுடைய பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும். எட்டாவது விஷயம், முழுமையாக அல்லாஹுடன் மட்டுமே நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். முழுமையாக அல்லாஹுடன் மட்டுமே நம்முடைய தொடர்பு, அதிகாரம் இருக்க வேண்டும். அதிகாரம் அனைத்தும் அவனுடைய கையில் மட்டுமே உள்ளது. ஆயுதங்கள், உபகரணங்கள் எல்லாம் வெறும் சபப், காரணம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்பதாவது, ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும், அவர்களுக்கு துரோகம் செய்யாமல் அவர்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் யார் அதிகாரமுடையவர்களோ அவர்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். பத்தாவது, அல்லாஹ்வின் அடியானே, உனது மரணம் எப்போது வேண்டுமானாலும் உனக்கு வரலாம். எனவே உன்னை நீ சுய பரிசோதனை செய்து கொள். நற்கூலியை பெற்றுத்தரும் நல்ல செயல்களை செய்வதற்கு அல்லாஹ்விடத்திலே நீ பிரார்த்தனை செய். சுப்ஹானல்லாஹ். நாம ஒவ்வொரு ஆட்சியாளர்களை பற்றியும் எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு. நீங்கள் ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். கப்ல அன் துஹாசபு, நீங்கள் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள். வஸினு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். கப்ல அன் தூஸனு, உங்களுடைய அமல்கள் எடை போடுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே எடை போட்டுக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அஹ்வனு அலைக்கும் ஃபில் ஹிசாபி கதன் அன் துஹாசிபு அன்ஃபுஸக்குமுல் யௌம். நிச்சயமாக நீங்கள் இன்று உங்களையே சுய பரிசோதனை செய்து கொள்வது நாளை மறுமையில் உங்களுடைய கணக்கை எளிதாக்கும் என்று சொன்னார். அப்ப நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். உலகம் அழிவை நோக்கி செல்கின்றதே என்று கவலைப்படக்கூடிய நாம், அல்லாஹுவை சந்திக்கும் போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? நான் அல்லாஹ்விடத்தில், ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்லுவாங்க? அவர்களுடைய கபருக்கு அவர்கள் பதில் சொல்லிக் கொள்வார்கள். நம்முடைய கபருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்ல வேண்டும். இந்த 10 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது உலகளாவிய அளவில் நாம் சந்திக்கக்கூடிய சமகாலத்திலே நிகழக்கூடிய நிகழ்வுகளின் மூலமாக நம்முடைய மார்க்கம் எப்படியான மனோநிலையில், எப்படியான நிலைப்பாடுகளில் நாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டுகின்றது. இப்போ நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவில் தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் முஸ்லிம் வேட்பாளர்கள் அங்கங்கே என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. இப்போ நாம் ஜனநாயகம் கூடுமா அல்லது ஓட்டு போடுவது ஹராமா ஹலாலா என்ற அந்த சர்ச்சைக்குள் நாம் வரவில்லை. ஒரு செய்தியை இங்கே நாம் அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன செய்தி அப்படின்னா, உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது, கண்டிப்பாக பதிவு செய்ய வேண்டிய ஒரு தகவல். காரணம், நிறைய முஸ்லிம்களும் இதை சர்வசாதாரணமாக கடந்து செல்கின்றார்கள். சில வேட்பாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கோயிலுக்கு முன்னால் சென்று கும்பிடுகிறார்கள். கை எப்படி வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கோயிலுக்கு முன்னால போய் என்ன செய்யறாங்க? கும்பிடுகின்றார்கள். மாலை, அந்த கோயிலிலே உள்ள பூசாரி கொடுக்கக்கூடிய மாலையை அணிந்து கொள்கின்றார்கள். பரிவட்டம் கட்டுகின்றார்கள், பொட்டு வைத்துக் கொள்கின்றார்கள், தேர் இழுக்கிறார்கள், நாகூர் தர்காவுடைய வாசலிலே போய் நிற்கிறார்கள். பவ்யமாக ஷிர்கான குஃப்ரான எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. என்ன மனோநிலையில் செய்கின்றார்கள் என்றால், நாம் அனைத்து தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்த வேண்டும், அனைத்து தரப்பு மக்களுக்குமான பிரதிநிதி என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதனால ஷிர்கான காரியங்களை, குஃப்ரான காரியங்களை செய்வதன் மூலம் நம்ம உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்குது, வெளிப்படையாக உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இருக்குது. நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, இறை நிராகரிப்பான எந்த கொள்கையும் உள்ளத்தில் இல்லை. ஆனால் வெளிப்படையாக நாம் செய்கின்ற செயல்களின் மூலம் நம்முடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று நம்புகின்றார்கள். இது தவறான நம்பிக்கை. இது முர்ஜியாக்களுடைய நம்பிக்கை. யாருடைய நம்பிக்கை? அதுதான் வழிகட்ட கூட்டங்களை பற்றி படிக்கணுங்கிறது. வழிகட்ட கூட்டங்களுடைய அகீதா என்ன, கொள்கை என்னங்கிறத நாம தெரியணுங்கிறது. அப்படி தெரியும் பட்சத்தில் தான் அந்த வழிகட்ட கூட்டங்கள் இந்த காலத்தில் இல்லை என்றாலும்
அந்த வழிகட்ட கூட்டத்தின் கொள்கைகள் நம்மிடத்திலே வராமல் இருக்கும். முர்ஜியாக்களுடைய நம்பிக்கை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை என்ன? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்னா நான் கரெக்டான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சொல்றேன். அவர்களுடைய நம்பிக்கை என்ன? அல் ஈமான் என்பது நுத்துக்கும் பில் லிசான், ஷஹாதாவை வாயால் மொழிதல், இஅ்திகாதும் பில் கல்ப் உள்ளத்தில் உறுதியாக நம்புதல், அமலும் பில் ஜவாரிஹ் வெளிப்படையாக அமல் செய்வது, அல் ஈமானு யஸீது பித்தாஅ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும், வயன்குஸு பில் மஅசியா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலம் ஈமான் குறையும். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய நம்பிக்கை. ஆனா என்ன இவங்க நம்புறாங்க அப்படின்னா, நாம கோயிலில் போய் கும்பிடுவதனாலோ, சாஷ்டாங்கம் செய்வதனாலோ, பரிவட்டம் கட்டுறதுனாலேயோ, தேர் இழுப்பதனாலேயோ, அல்லது தர்காவுக்கு போய் முன்னால் நின்று பவ்யமாக அந்த பிரார்த்தனையில் ஈடுபடுவதனாலோ நம்முடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறாங்க. ஈமானுக்கு பாதிப்பு வரும். ஈமான் என்பது உள்ளத்தில் உள்ள அந்த ஈமானோடும் வெளிப்படையான செயல்களோடும் சம்பந்தப்பட்டதுதான் ஈமான் என்பது. ஈமான் என்பது உள்ளத்தில் என்ன நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறதோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவனுடைய செயல்பாடும் இருக்க வேண்டும். அதுதான் ஈமான். முர்ஜியாக்களுடைய நம்பிக்கை என்ன? உள்ளத்தில் ஈமான் இருந்தா போதும், வெளிப்படையாக நாம எந்த செயலை செய்தாலும் நம்முடைய ஈமானை அது பாதிக்காது. இதுதான் முர்ஜியாக்களுடைய நம்பிக்கை, முர்ஜியாக்களுடைய கொள்கை. அஹ்லு சுன்னாவுடைய கொள்கை என்ன? உள்ளத்தில் உள்ள ஈமான் வெளிப்படையாக நாம் செய்கின்ற செயல்களின் மூலமாக நம்முடைய ஈமானுக்கு பாதிப்பு வரும். அதனாலதான் யஸீது பித்தாஅ வயன்குஸு பில் மஅசியா அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவதன் மூலமாக ஈமான் அதிகரிக்கிறது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் மூலமாக ஈமான் குறைகிறது. அப்ப குஃப்ரை செய்து என்ன, ஷிர்க்கை செய்து சமூகத்திலே பிரதிநிதிகளாக ஆகி நாம என்ன சாதிக்க போறோம்? அல்லாஹ்வுடைய சமூகத்தை திருப்திப்படுத்தி சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக நாம் ஆகலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி ஒருபோதும் இருக்காது. ஷிர்க்கை செய்து குஃப்ரை செய்து பிரதிநிதித்துவத்தை அடைந்தால் அல்லாஹ்வுடைய உதவி ஒருபோதும் இருக்காது. அதனால ஷிர்க்கிலிருந்து குஃப்ரிலிருந்து தூரமாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் தன்னுடைய சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னா புரஆஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ் வ கஃபர்னா பிக்கும் வ பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஹத்தா துஅமினு பில்லாஹி வஹ்தா. உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரை நாங்கள் உங்களையும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவற்றை விட்டும் தூரமாகிவிட்டோம். உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் குரோதமும் ஏற்பட்டு விட்டது. ஹத்தா துஅமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரை. இந்த அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்ற இந்த கொள்கை பாடம் சமூகத்திற்கு போதிக்கப்பட வேண்டும். இந்த கொள்கை பாடம் சமூகத்திற்கு போதிக்கப்படாத காரணத்தினால்தான் இந்த செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறுகிறது. ஷிர்க்கையும் குஃப்ரையும் சர்வ சாதாரணமாக இந்த சமூகம் கடந்து செல்கின்றது. சில பேர் ஹெச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், இவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் துவா செய்கிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு அவங்களுக்கு என்ன செய்யட்டும், அவர்கள் மீண்டும் எழுச்சி பெற்று அரசியல் களத்திலே. ஆமாம், அவங்கெல்லாம் ரொம்ப முஸ்லீம்களுக்காகவும் இஸ்லாத்திற்காகவும் ரொம்ப பாடுபட்ட மக்கள். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டி துவா செய்ய வேண்டியதுதான். இல்லை, ஜஹாலத் ஜஹாலத் எதன் அடிப்படையில் ஒருவன் நேசிக்க வேண்டும்? அல் வலா வல் பரா, நேசித்தலும் பகைத்தலும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? இது தெரிய இந்த கொள்கை பாடம் சமூகத்திற்கு சென்றடையவில்லை. அதனாலதான் ஹெச் ராஜாவுக்கு வேண்டி துவா செய்யறாங்க. அப்போ முஸ்லிமினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும்?
யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை அழிக்க துடிக்கின்றார்களோ அவர்கள் அழிய வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும், இல்லைன்னா அவர்கள் அல்லாஹ் அழிச்சிடணும். அதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடா இருக்கணும். ஆனா என்ன செய்யறாங்க, துவா செய்ய இப்படியெல்லாம் துவா செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா பிற்போக்குவாதிகள், யார் நம்மளை பார்த்து அடிப்படைவாதிகள், பழமைவாதிகள், இந்த சமூகத்தில் சமகாலத்திலே வாழ தெரியாதவர்கள் இருந்துட்டு போறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஷிர்க், குஃபுர், இறை நிராகரிப்பு, இணை வைப்பு, சுத்தம், அதிலிருந்து விலகி வாழ வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நமக்கு முன்மாதிரி இருக்குது. பெருநாள் வரும்போது மட்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள். அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசி எறியப்பட்டார். எதற்காக வீசி எறியப்பட்டார்கள்? இதற்காகத்தான் வீசி எறியப்பட்டார்கள். குஃபுரை அங்கீகரிக்கவில்லை, ஷிர்க்கை அங்கீகரிக்கவில்லை. தன்னுடைய குடும்பத்திலே இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், குடும்பமா கொள்கையா என்றால் கொள்கையின் பக்கம் நின்றார்கள். அதனால் தூக்கி வீசி எறியப்பட்டார்கள். இந்த கொள்கை தெளிவு சமூகத்திற்கு வேண்டும். இந்த கொள்கை புரிதல் சமூகத்திற்கு வேண்டும். கொள்கையின் அடிப்படையில் தான் ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பும் நிம்மதியும் உள்ளது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எவர்கள் ஈமானில் ظுல்மை கலக்கவில்லையோ, ஷிர்க்கை கலக்கவில்லையோ, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். இந்த கொள்கை புரிதல், இந்த கொள்கை தெளிவு நமக்கு இருக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஷியாக்கள் இன்று ஹீரோவாக பார்க்கப்படுகிறார்கள். இன்னைக்கு மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் இஸ்ரேலை அமெரிக்காவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறாங்க, யாரெல்லாம் இஸ்ரேலை அமெரிக்காவை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு பார்வை. இது விரிவாக பேசப்பட வேண்டும். ஷியாக்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்ன, அவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு செய்த துரோகங்கள் என்ன, இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பேசப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா மார்க்க புரிதலோடு உணர்ச்சி வசப்படக்கூடாது. இந்த சமுதாயம் ஒரு கொதிநிலையிலேயே உணர்ச்சி வசப்படுதல், உணர்ச்சிக்கு அடிமையாக கூடாது. கொள்கை தெளிவு நமக்கு இருக்க வேண்டும், கொள்கை புரிதலோடு பயணிக்க வேண்டும். அதனாலதான் உலமாக்கள் மீண்டும் மீண்டும் சொல்ற விஷயம், குழப்பமான காலகட்டங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, கல்வியை தேட வேண்டும் அப்படிங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அகீதாவை படிக்கணும். ஏன் அகீதாவை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? அப்போதுதான் அந்த கொள்கை மீது உள்ள பற்று, காதல், அன்பு, அந்த கொள்கை மீது உள்ள உறுதி, குஃப்ரின் மீது உள்ள வெறுப்பு நமக்கு உள்ளத்தில் இருக்கும், உறுதியாக இருக்கும். அதுபோன்று நல்ல உலமாக்களோடு நட்பு கொள்ள வேண்டும். நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய உலமாக்களோடு நட்பு கொள்ளக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமான செய்திகளை அடுத்த வாரங்களிலே நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா கொள்கை புரிதலோடு, கொள்கை தெளிவோடு பயணிக்கக்கூடியவர்களாக, அதிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.